முடிந்தது ஒரு யுகம், பிறந்தது புதிய சரித்திரம். தமிழகத்தின் ஒற்றை சூரியனாக ஜொலிக்கும் தளபதி விஜய். தமிழகம் முழுவதும் அதிரும் பட்டாசு சத்தம். இனி தமிழகத்தில் தாவேகாவின் ஆட்சி. தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் விறுவிறுப்பான இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் மாற்றமாக நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமான தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சியை பிடிக்கும் நிலைக்கு முன்னேறியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் பின்னடைவை சந்தித்து தோல்வி அடைந்துள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 40 தொகுதிகளில் தாவேகாவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 67 தொகுதிகளில் முன்னிலையில் இருந்து வெற்றியை நோக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறது. பல ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடும் பின்னடைவை சந்தித்துள்ளன. தற்போதைய நிலவரப்படி திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் தலா 30 இருந்து 45 தொகுதிகள் என்ற அளவிலேயே முன்னிலை பெற்றுள்ளன. இளம் வாக்காளர்கள் மற்றும் பெண்களின் ஆதரவுடன் மாற்றத்தை விரும்புவோம் என்ற முழக்கத்தோடு களம் இறங்கிய விஜய் அரசியல் விமர்சகர்களின் கணிப்புகளை பொய்யாக்கி ஒரு புதிய அரசியல் சக்தியாக தடம் பதித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி இன்னும் சில மணி நேரங்களில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக பெரும்பான்மையை நிரூபித்து நடிகர் விஜய் தமிழகத்தின் புதிய முதல் அமைச்சராக பதவியேற்பது உறுதியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் தாவேகா தொண்டர்கள் பட்டாசு வெடித்து தங்களது வெற்றி கொண்டாட்டங்களை தொடங்கிவிட்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.